ஹாய் கைஸ், டுடே என்ன செய்ய போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் கடையில் தாங்க செய்ய போகிறோம். எப்போவுமே நம்ம வந்து கத்திரிக்காய் கடையில், வெண்டைக்காய் கடையில் தான் செஞ்சுருக்கோம். பீர்க்கங்காய் கடையில் செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா இட்லி, பூரி, தோசைக்கு செமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் பீர்க்கங்காய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, 5-6 பல்லு பூண்டு, 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து அந்த காய் முழுகிற அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும். இது கூட 2 சிட்டிகை பெருங்காயத்தூள், 1 சிட்டிகை வந்து மஞ்சத்தூள், தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் வந்து பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக தான் எண்ணெய் சேர்க்குறது. ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்து நல்லா வந்து விசில் போட்டு எடுத்து கடைஞ்சி வச்சுக்கோங்க. பீர்க்கங்காவை எடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து பொரிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பீர்க்கங்காய் கடையில் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொதித்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தேவையான அளவு உப்பு மட்டும் இதில் சேர்த்துக்கணுங்க. உப்பு சேர்த்துட்டு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னும் போது திக்கான பதத்துக்கு நமக்கு வந்துடும். பீர்க்கங்காய் கடையில் நமக்கு சாப்பிட்ற ஸ்டேஜ்க்கு நமக்கு நல்லாயிருக்கும். இட்லி, பூரி, தோசைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தமாதிரி திக்கான பதம் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் சாப்பிட முடியும். பீர்க்கங்காவை பொரியல் பண்ணி மட்டும் தான் நம்ம சாப்பிட்ருப்போம். இது கடையிலவும் சாப்பிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹை பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.